ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த மறுபிறவி சீரிஸோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல லீ பார்க்கோட பரோல் ரிவ்யூக்காக மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அங்க பார்க் ஆல்ரெடி சேகன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கங்சுக் எங்க இருக்கானே தெரியல, அவன் இந்த உலகத்திலேயே இருக்கானா இல்லையாங்கிறது தெரியல அப்படின்ற மாதிரி இவன் பார்க்க நம்ப வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ லீ அவங்களுடைய ரூம் ஓபன் பண்ணிட்டு உள்ள போறானா, ஆனா பார்க்கோட கண்ணுக்கு அவங்களோட பையன் கங்சுக் உள்ள வர மாதிரி தெரியவும் இவங்க ஓடி போய் லீயை கட்டி பிடிச்சிட்டு எமோஷனல் ஆயிடுறாங்க. கங்சுக் வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க கார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. சேகன் ரொம்ப வருத்தப்படுறான் அவங்க நிலைமைய நினைச்சு. ஆனா எனக்கு என்னமோ இந்த கேஸ்ல இவங்க தப்பு பண்ணிருப்பாங்கன்னே தோணல சார். அந்த நடிகை என்பி தான் சேர்மன் லீயோட பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு அவரையுமே போட்டு தள்ளியிருப்பான்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி லீ சொல்லிடுறேன்னா, நீ என்ன நினைக்கிற? இந்த கேஸ நான் சரியா வாதாடல, இத வாதாடுறதுக்கு எனக்கு திறமை பத்தல அப்படின்னு நினைக்கிறியா? அது ஒண்ணும் தப்பு இல்ல. என்னோட லைஃப்ல முதல் தோல்வியும் இந்த கேஸ் தான், என்னோட பெரிய தோல்வியும் இந்த கேஸ் தான். ஆனா பார்க் ரொம்ப பாவம். அவங்க இப்ப நார்மலான கண்டிஷன்லயே இல்ல வெளியில போய் சர்வைவ் பண்றதுக்கு. அதனால நீ உன்னோட பரோல் ரிவ்யூவை இவ்வளவு நாள் இழுக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. சீக்கிரமா முடிச்சுடு, நீ ரொம்ப நாளைக்கு இது இழுக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். அதாவது பரோல கேன்சல் பண்ணு அப்படின்ற மாதிரி இவன் இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பா நான் பரோல் ரிவ்யூவை சீக்கிரமாவே முடிச்சிடுறேன் சார். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்களோட பையன் கங்சுக் எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கணும். அவனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் இந்த பரோல் ரிவ்யூவை கம்ப்ளீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இன்னொரு பக்கம் இந்த ஜெனியை கூட்டிட்டு வந்து ஒரு சேஃப் ஹவுஸ்ல உட்கார வச்சு நம்ம ஜீவா தான் விசாரணை பண்ணிட்டு இருக்கா. அவகிட்ட கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. அவனா அவளோட கவனம் இந்த கேள்வியில இல்லவே இல்ல. என்ன சேஃப் ஹவுஸ் அனுப்பி வச்சுட்டு இந்த லீ எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லி அவனை பத்தி ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கா. இவ பாட்டுக்கு இங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க யாரோ காலிங் பெல் அழுத்துற சத்தம் கேக்குதா. இவ உடனே குடுகுடுன்னு ஏதோ அவ வீட்டுல இருக்கிற மாதிரி போய் கதவை திறக்க போயிடுறான். கதவை திறக்காத அப்படின்னு சொல்லி இங்க ஜீவா கத்துறா. ஆனா அவ காதலே வாங்கல. அவ பாட்டுக்கு போய் வெப்பரப்பேன்னு கதவை திறந்து விட்டுடுறா. அங்க லீ தான் நிக்கிறான். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல இந்த பிள்ளைய நம்ப வேணாம்னு சொல்லி. சேஃப் ஹவுஸ்ல வந்து சேஃபா பதுங்கி இருக்கு சொன்னா வந்து கதவை வந்து பெப்பர் பேன திறந்து வச்சுக்கிட்டு இருக்கா. எவனாவது வந்து போட்டு தள்ளிட்டு போயிட்டானா இப்படிதான் இவ சேஃபா இருப்பாளா அப்படின்னு சொல்லி பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான். நீ ஏன் இவளை பாத்துக்கப்பா, என்னாலலாம் இவளை பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா ஜெனியை இவன் தலையில கட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறா. அதுக்கப்புறம் இவன் தான் இவளுக்கு காவலுக்கு அங்கேயே உட்கார்ந்துருக்கான். அடுத்த நாள் இந்த அசிஸ்டன்டோட கேஸ் கோர்ட்டுக்கு வருது. இந்த கோர்ட்டோட ட்ரையலுக்கு மேயருமே கிளம்பி வரான். இந்த ட்ரையல்ல ஜெனியுமே வந்து சாட்சி சொல்லணும். அதுக்காக அவளுமே கிளம்பிக்கிட்டு இருக்கா. கோர்ட்டுக்கு கிளம்புற மாதிரி கிளம்பல. அவ பயங்கரமா மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கா. எல்லாரும் இவளையே பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இவ எப்பதான் கிளம்புவா அப்படின்ற மாதிரி. இவங்க போய் கோர்ட் வாசல்ல இறங்கினதுமே பிரஸ் பீப்புள் எல்லாம் வந்து குவிஞ்சுக்கிறாங்க. சுத்தி ஜீவா கிட்ட கேள்வி மேல கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜீவா அதை அழகா அவாய்ட் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறா. ஆனா டிவி லைவ் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தாதான் நம்ம லீ ரொம்ப எந்துவாயிடுவா இல்லையா. அவன் போய் லைவ்னு தெரிஞ்சது முன்னாடி நின்னுட்டு பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடுறான். அதாவது நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லும் போதே ஜீவா அங்க இருந்து ஓடி வந்து அவன் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் இந்த மேயரோட அசிஸ்டன்ட் தான் காமிக்கிறாங்க. இந்த லாயர் ஹவாங் தான் இவனுக்கு ஆதரவாஸ்ல வாதாட போறான் இல்லையா. அவங்கிட்ட இந்த அசிஸ்டன்ட் ஒரு பேப்பர் ஒன்னு எடுத்து கொடுக்குறான். இன்னைக்கு கோர்ட்ல நீ இதை தான் பேசணும், இதை தான் நீ வாதாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறான். அதை பார்த்துட்டு அவன் ஒரு மாதிரி ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறான். இதை யாரு எழுதுனா அப்படின்ற மாதிரி கேட்கறான். நான் தான் எழுதுனேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. கண்டிப்பா இல்ல, இதை ஏதோ எக்ஸ்பீரியன்ஸான ஆள் எழுதுன மாதிரி இருக்கு, நீ எழுதுன மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றாடா. இதை நான் தான் எழுதுனேன், இன்னைக்கு கோர்ட்ல நீ இதை தான் வாதாடணும் அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்றான். அப்படி அதுல என்ன இருக்குன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணா இங்க கோர்ட்ல ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல ஜெனிய ஜீவா தான் விசாரணை பண்றான். இங்க சஸ்பெக்டா உட்கார்ந்துருக்க இந்த அசிஸ்டன்ட் உங்களை டிரைவர் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து கடத்த ட்ரை பண்ணானா அப்படின்னு ஜீவா கேக்குறா. அதுக்கு ஜெனியும் ஆமா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. அவன் உங்களை கடத்த ட்ரை பண்ணும்போது அந்த எவிடன்ஸ் ஆன ஃபவுண்டைன் பென் உங்ககிட்ட இருந்துச்சா அப்படின்னு கேக்குறா. அவ ஆமா அப்படின்னு சொல்றான். அந்த ஃபவுண்டைன் பென் இந்த கேஸோட முக்கியமான ஒரு எவிடன்ஸ். கொலை செய்யப்பட்ட வாங்கிட்டே அந்த ஃபவுண்டைன் பெண்ணை வச்சுதான் அவரை கொலை செஞ்ச அந்த கொலைகாரனை அட்டாக் பண்ணிருக்காரு. அந்த பெண்ணோட நிப்ல கொலைகாரனோட பிளட் சாம்பிளும் இருக்கு அப்படின்ற விஷயத்த ஜீவா அங்க சொல்றாளா. அதுக்கப்புறம் இந்த லாயர் ஹவாங் வந்து ஜெனியை விசாரணை பண்றான். உங்களோட பேரு போக் ஜெனி, அதுதான் உங்களோட ஃபுல் நேம் இல்லையா அப்படின்னு கேக்குறா. அவ ஆமா அப்படின்னு சொல்றா. நீங்க அந்த கொலை செய்யப்பட்ட வாங்டேவோட பினான்ஸ் கம்பெனில வேலை பார்த்திருக்கீங்க. ஆனா அங்க வேலை பார்க்கும் போது உங்களுடைய பேரு போக் ஜெனி கிடையாது, காங் ஜெனி. எதனால உங்க பேரை மாத்தி கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். இந்த விஷயம் ஜீவாவோட டீம்ல இருக்க யாருக்குமே தெரியல. லீய திருன்னு முழிக்கிறான். அப்படியா அப்படின்ற மாதிரி அவன் ஃபைல் எல்லாம் புரட்டி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு உடனே இங்க ஜெனி சொல்றா, காங் அப்படிங்கிறது என் அப்பாவோட சர்நேம். ஒரு சில பர்சனல் காரணங்களுக்காக நான் என் அம்மாவோட சர்நேமான போக் அப்படிங்கறத நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என் ஆபீஸ்ல இருக்க என்னோட கோவர்க்கர்ஸ்க்கு என்னோட அந்த பர்சனல் காரணம் வெளியே தெரியக்கூடாது, அதை வச்சு அவங்க என்ன கிரிட்டிசைஸ் பண்ணிட கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அதை மறைச்சிட்டு நான் என் அப்பாவோட சர்நேமை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. அப்ப உடனே இவன் லீ ஒரு வாண்டட் போஸ்டர் ஒன்னு ரெடி பண்ணிருப்பான் இல்லையா, ஜெனியோட பழைய போட்டோ போட்டு அதை எடுத்து காமிச்சு இந்த போட்டோல இருக்கிறது நீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவளுக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்குது. தயங்கி அதை ஆமா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. சோ நீங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி உங்க உருவத்தையே மாத்தி இருக்கீங்க, உங்களுடைய சர்நேமை முழுசா மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சோ இவளோட அந்த அவங்க அப்பாவோட சர்நேம்
காங் அப்படிங்கறத முழுசாவே மறைக்கணும், பேரையே மாத்திக்கணும் அப்படின்றதுக்காக இவ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி உருவத்தையே மாத்திக்கிட்டா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறான். நீங்க போய் சொல்றதுல ரொம்ப டேலண்டான ஆளா இருப்பீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவனுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட்டை வேற சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிறான். அதாவது ஜெனி ரொம்ப டேலண்டா போய் சொல்லுவா அப்படின்ற மாதிரி அங்க போர்ட்ரே பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஜீவா இந்த சஸ்பெக்டான அசிஸ்டன்ட் விசாரணை பண்றா. அந்த ஃபவுண்டைன் பெண்ணை எடுத்து காமிச்சு இந்த பெண்ணை நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறா. அவன் நான் பார்த்ததே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஜட்ஜி கிட்ட உடனே சொல்றா, இந்த பெண்ணோட நிபுல கொலகாரனோட ரத்தம் இருக்கு, இந்த அசிஸ்டன்ட் உண்மையிலேயே அந்த கொலையை பண்ணல அப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்க வேண்டியதானே, எதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு மறுப்பு தெரிவிக்கணும், அதனால கோர்ட்டே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதாவது அந்த பெண்ணுல கொலகாரனோட ரத்தம் இருக்கு, அதை இவங்க ஈஸியா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி எடுத்துட முடியும். ஆனா அந்த பிளட் இந்த அசிஸ்டன்டோடது தானா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றதுக்கு அவனோட பிளட் எடுத்து அதை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா தானே தெரிய வரும். ஆனா அதுக்கு அசிஸ்டன்டோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் இல்லையா, அதுக்கு அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஃபோர்ஸ் பண்ணியோ இல்ல திருட்டுத்தனமாவோ கண்டிப்பா நம்ம ஊர் சினிமாவில் காமிக்கிற மாதிரிலாம் எடுக்க முடியாது, அவங்க பர்மிஷனோட தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். ஆனா அவன் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதனால கோர்ட் உத்தரவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவ ஜட்ஜி கிட்ட பர்மிஷன் கேட்கிறா. உடனே லாயர் ஹவாங் எந்திரிச்சு எதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், அவன் கொலையே பண்ணல அப்படிங்கிறப்ப அவன் எதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கணும், சரி சொல்லுங்க அந்த பெண்ணுல பிளட் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த பிளட் என்ன டைப் அப்படின்ற மாதிரி இந்த லாயர் ஹவாங் கேக்குறானா. அதுக்கு உடனே ஜீவா வந்துட்டு அது ஏ டைப் அப்படின்னு சொல்றா. இவன் அந்த அசிஸ்டன்ட் பார்த்து கேக்குறான், உன்னோட பிளட் என்ன குரூப் அப்படின்னு கேக்குறான். அவன் பி குரூப் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இங்க பிளட்டே மேட்ச் ஆகல அப்படிங்கிறப்ப டிஎன்ஏ எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஜீவாக்கு ஒன்னும் புரியல, இது எப்படி பிளட் குரூப் மேட்ச் ஆகாம போகும் அப்படின்ற மாதிரி இவ குழம்பி போய் உட்கார்ந்துருக்கா. சரி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இங்கேயே உடனே என்ன பிளட் குரூப்னு டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கோர்ட்லயே அந்த அசிஸ்டன்ட்க்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அவனோட பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது பி குரூப் அப்படின்னு தெரிய வருது. இங்க பிளட்டே மேட்ச் ஆகல. அப்படி இருக்கும்போது இவன் எப்படி கொலகாரனா இருக்க முடியும், அந்த பெண்ணோட நிப்புல இருக்கிறது இவனோட பிளட்டே இல்ல அப்படின்ற மாதிரி இந்த லாயர் ஹவாங் வாதாடிடுறான். இவங்களுக்கு ஒன்னும் புரியவே இல்லை, எப்படி பிளட் மாறி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க குழம்பி போய் உட்கார்ந்துருக்காங்க. இந்த ஜெனி தான் என்னமோ பண்ணிட்டான், லீ அங்க இருந்து சைகையிலே ஜெனியை பிடிச்ச பெண்ணு கூட என்ன விளையாட்டு விளையாண்ட அப்படின்ற மாதிரி இவன் திட்டிட்டு இருக்கான். ஆனா அங்க ஆடியன்ஸ் சீட்ல இந்த ப்ராசிக்யூட்டர் ஜே உட்கார்ந்துருக்கான் இல்லையா, அவன் ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப அவன் ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறான். இவன் தான் ஜீவா போய் அந்த பெண்ணை யாரோ ஒரு ஆள் கிட்ட கொடுத்து இந்த பெண்ணோட நிபுல இருக்கிற டிஎன்ஏவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா இல்லையா, அதை இவன் மறைஞ்சு நின்று பாத்திருப்பான் இல்லையா. அதுக்கப்புறம் இவன் அந்த ஆளை மீட் பண்ணி அந்த உண்மையான ஃபவுண்டைன் பெண்ணை இவன் வாங்கிட்டு அதுக்கு பதிலா வேற ஒரு ஃபவுண்டைன் பெண்ணை கொடுத்திருப்பான். அந்த ஆளுக்கு ஏதோ பர்சனல் இஷ்யூ இருந்திருக்கும் போல இருக்கு, அதுக்கு இவன் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பெண்ணை அப்படியே மாத்திட்டு உண்மையான ஃபவுண்டைன் பெண்ணை அப்பயே ஹாத்துல தூக்கி கடாசிட்டான். இங்க ஜட்ஜ் கேட்கிறாரு, உங்ககிட்ட வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் சார் வேற எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி ஜீவா டைம் கேட்கிறா. ஆனா அதுக்கு லாயர் ஹவாங் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இவங்க போட்டதே பொய்யான கேஸ், ஆல்ரெடி இந்த பொய்யான கேஸே பொய் அப்படின்னு நாங்க நிரூபிச்சிட்டோம், இதுக்கப்புறம் எதுக்காக இவங்களுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிடுறான். ஜட்ஜும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. 3 மணிக்கு ஜட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஜட்மெண்ட் டைம் ஒத்தி போடுறாரு. கோர்ட்ல இருந்து இந்த அசிஸ்டன்ட் வெளியில கூட்டிட்டு போறாங்க. அப்படி வெளியில கூட்டிட்டு போகும்போது எதிர்த்தாப்புல இந்த ப்ராசிக்யூட்டர் சேகங்கும் ப்ராசிக்யூட்டர் ஜேவும் வராங்க. அவங்கள பாத்துக்கிட்டே வரும்போது இந்த அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். இவன் லாயர் ஹவாங் கிட்ட ஒரு பேப்பர் ஒண்ணு கொடுத்திருப்பான் இல்லையா, இந்த பேப்பர்ல இருக்கிறத தான் நீ வாதாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த லாயர் ஹவாங் கேட்டிருப்பான், இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற என்னாலேயே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணவே முடியாது, கண்டிப்பா இதை நீ ரெடி பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனா அதுக்கு இந்த அசிஸ்டன்ட் இருந்துட்டு நான் தான் ரெடி பண்ணேன், நீ இதை தான் வாதாடணும் அப்படின்ற மாதிரி அடிச்சு சொல்லி இருந்திருப்பான். வேற எதுவும் அவங்க கிட்ட சொல்லி இருந்திருக்கவே மாட்டான். ஆனா உண்மையிலே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, போன எபிசோட்லயே பார்த்தோம் இல்லையா, இந்த அசிஸ்டன்ட் பாத்ரூம்ல இருக்கும்போது சேகங் போய் அவனுக்கு ஒரு அடியை போட்டு நான் சொல்றதான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அப்ப இவன் என்ன சொல்லியிருப்பான்னா, அந்த மேயர் கண்டிப்பா உன்னோட லாயல்ட்டியை டெஸ்ட் பண்ணுவான், அந்த டெஸ்ட்ல நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னா ஓகே, ஆனா நீ மட்டும் அந்த டெஸ்ட் பாஸ் பண்ணலன்னு வச்சுக்கோ, அவன் உன்னை கொல்றதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் போவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் தான் அந்த மாத்திரையை கொண்டு வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே இந்த சேகங் வான் பண்ணதுனாலதான் அந்த மாத்திரையை அவன் முழுங்காம வாய்க்குள்ளேயே வச்சிட்டு இருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி இருந்திருப்பான். அதுக்கப்புறம் இந்த சேகங் என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த கேஸ்ல நீ ஏன் பக்கம் இருக்கிறியா அந்த மேயர் பக்கம் இருக்கிறியான்றதை நீயே முடிவு பண்ணிக்கோ, ஆனா அந்த மேயர் பக்கம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் அவன் உன்னை கொன்னுடுவான், உன்னோட உயிரை என்னால மட்டும்தான் காப்பாற்ற முடியும், அதனால நான் சொல்றதை மட்டும் தான் கேட்கணும், என்னால மட்டும்தான் உன் உயிரை காப்பாற்ற முடியும், நீ அந்த மேயருக்கு எதிராக கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்ற மாதிரி இந்த சேகங் சொல்லியிருப்பான். ஆனா அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்லியிருப்பானா, கண்டிப்பா அந்த மேயருக்கு எதிராக நான் வந்து கோர்ட்ல சாட்சி சொல்றேன், ஆனா அதுக்கு பதிலா எனக்கு எதிராக நடந்துட்டு இருக்க இந்த வாங்டேவோட கொலை கேஸ்ல நான் நிரபராதி நிரூபணம் பண்ணி வெளியே கொண்டுட்டு வரணும், அப்பதான் நான் மேயருக்கு எதிராக சாட்சி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இவன் ஒரு கண்டிஷனை வச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் இந்த சேகங் அந்த பேப்பரை ரெடி பண்ணி கொடுத்திருப்பான். இதுல இருக்கிற மாதிரி அந்த லாயர் ஹவாங்க கோர்ட்ல வாதாட சொல்லு, கண்டிப்பா இந்த கேஸ்ல நீ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. இவன் தான் இவ்வளவு நேரமா லாயர் ஹவாங் கோர்ட்ல வாதாடினாலயா அதை எல்லாமே சேகங் எழுதி கொடுத்துட்டு தான் அதுபடிதான் அவங்க வாதாடி இருக்கான்.
இங்க இந்த ப்ராசிக்யூட்டர் சீஃப் ஜோசங் ஜீவாவையும் லீயையும் கூப்பிட்டு வச்சு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கான். பிரஸ் பீப்புள் எல்லாம் உங்களை அசிங்கமா திட்டிட்டு இருக்காங்க. கோர்ட்ல கேஸ வாதாட சொன்னா ஏதோ மிஸ்ட்ரி நாவல் எழுதுற மாதிரி கதை எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கானா. உடனே லீ இருந்துட்டு சாரி சார், நீங்க ஜீவாவை திட்டாதீங்க, அவங்களோட தப்பு எதுவுமே இல்ல, எல்லாமே என்னோட தப்பு தான், நான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. ஓ சார், அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் மேலே எட்டி உதைக்கிறான். அவன் வழியில துடிச்சுட்டு இருக்கான். இந்த கேஸ் ஒழுங்கா கிவ் அப் பண்ணிடுங்க, அவ்வளவுதான், இதை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி இந்த ப்ராசிக்யூட்டர் சீஃப் சொல்லிட்டு இருக்கானா. சாரி சார், அப்படியெல்லாம் என்னால விட்டு கொடுக்க முடியாது, இந்த கேஸ்ல இன்னும் ஃபைனல் ஹியரிங் பாக்கி இருக்கு, நான் கடைசி வரைக்கும் போராடுவேன் அப்படின்ற மாதிரி ஜீவா சொல்றாளா. உன்னால இந்த கேஸை விட்டு கொடுக்க முடியாதுல்ல, சரி விடு, இந்த கேஸ்ல உனக்கு நான் கடைசியா ஒரு ஆப்ஷன் தரேன், இந்த கேஸ்ல நீ ஜெயிச்சா மட்டும்தான் இதுக்கப்புறம் நான் உனக்கு வேற எந்த கேஸும் கொடுப்பேன், இல்லனா உனக்கு இனிமே நான் கேஸே கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜீவாவை பார்த்து சொல்லிட்டு லீய பார்த்து சொல்றான். இது உனக்கு ட்ரைனிங் பீரியட் தானே, இந்த கேஸ்ல நீ ஜெயிக்கல அப்படின்னா இந்த ட்ரைனிங்ல உனக்கு நான் 0 மார்க் தான் கொடுப்பேன், அதுக்கப்புறம் நீ ப்ராசிக்யூட்டரே ஆக முடியாது அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுட்டு போயிடுறான். இங்க லீ தலைய தொங்க போட்டு நின்னுட்டு இருக்கான். நம்ம இந்த கேஸை விட்டு கொடுத்துதான் மேடம் ஆகணும், இந்த கேஸ்ல நம்ம கிட்ட இருந்தது ஒரே ஒரு எவிடன்ஸ் அந்த ஃபவுண்டைன் பென் தான், அதுவுமே பொய்ன்னு அவங்க நிரூபிச்சுட்டாங்க, இதுக்கப்புறம் நமக்கு ஒண்ணுமே இல்ல, நம்ம இதை விட்டு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஜீவா உடனே அந்த சீஃப் எந்த காலில் உதைச்சானோ அதே காலில் மறுபடியும் உதைக்கிறா. அவன் சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறான். நமக்கு இன்னமும் டைம் முடியல, உடனே போய் அந்த அசிஸ்டன்டோட அலிபியை பிரேக் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு, நான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் பாக்குறேன், கண்டிப்பா இந்த கேஸ்ல ஏதாவது ஒரு ஹோல் இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும், சீக்கிரமா போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. லீ என்ன பண்றான், ஆபீஸ்ல உட்காந்துட்டு அந்த அசிஸ்டன்டோட அலிபியை எப்படியாவது பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். அவன் ஒரு ஹோட்டல்ல பார்ட்டியில இருந்திருக்கான். அந்த ஹோட்டல்ல இருந்து இந்த வாங்டேவோட ஆபீஸ்க்கு வர்றதுக்கு 2 வழி இருக்கு. ஒரு வழி 82 கிலோமீட்டர் இருக்கு, இன்னொரு வழி 79 கிலோமீட்டர் இருக்கு. 160 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்திருந்தா மட்டும்தான் 1 மணி நேரத்துல இங்க வந்து இவனை கொலை பண்ணிட்டு திரும்பி அங்க போயிருக்க முடியும். 160 கிலோமீட்டர்ல அதுவும் ரொம்ப டிராபிக் அதிகமா இருக்கிற டைம்ல எப்படி வந்திருக்க முடியும் அப்படின்ற மாதிரி மண்டைய பிச்சு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா பின்னாடி ஜெனியை உட்காந்துட்டு இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு, அந்த ஆளு பேட்மேனோட கார் மாதிரி ரெக்க வச்ச காரை ஓட்டிட்டு வந்திருப்பான், ரோட்ல போறதுக்கு பதிலா பறந்து போயிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. இந்த மூஞ்சியை பாரு, இவனெல்லாம் பார்த்தா பேட்மேனோட கார் வச்சிருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்னவனுக்கு டக்குன்னு அவனுக்கு ஏதோ ஒரு யோசனை வருது. அந்த அசிஸ்டன்ட் போட பழைய போட்டோ ஒண்ணு ஏதோ யூனிஃபார்ம்ல இருக்க மாதிரி இருக்கு, அந்த போட்டோவை எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டு இந்த சேகங் விசாரணை அப்ப மைக் ஆஃப் பண்ணிட்டு விசாரிச்சிருப்பான் இல்லையா, அப்ப அவன் பேசின வார்த்தை துண்டு துண்டா எழுதி வச்சிருந்தான் இல்லையா, அதையெல்லாம் ஒன்னொன்னா கோக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த அசிஸ்டன்ட் வாங்டேவை கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவனோட அடையாளம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கெமிக்கல் ஊத்தி அவனோட பாடியை அழிச்சிருக்கான். பிங்கர் பிரிண்ட், முகம், இது எல்லாமே அழிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அவனோட ஐடென்டிட்டியை மறைக்கணும் அப்படின்னா அவன் குழி தோண்டி நிலத்துக்குள்ள புதைச்சிருக்கலாமே, எதுக்காக காரோட டிக்கியில போட்டு அப்படியே போட்டுட்டு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் டக்குன்னு அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஆமா, அன்னைக்கு நீ அங்க இருந்ததானே, உனக்கு அங்க ஏதாவது வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சா அப்படின்ற மாதிரி ஜெனியை பார்த்து கேக்குறான். ஆனா அவங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஏன்னா அவ சாப்பிட்டுட்டு இருந்தா இல்லையா, பவுல்ல இருந்த எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டாலாம். நான் மறந்து போய் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன், மறுபடியும் குண்டாயிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. அடிச்சு என் கூட வா அப்படின்னு சொல்லி அவ கையை பிடிச்சு தரன்னு அவளோட ஆபீஸ்க்கு தான் கூட்டிட்டு போறான். இந்த இடத்துல தானே அன்னைக்கு நீ இருந்த, இங்க ஏதாவது உனக்கு வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறா. எனக்கு எந்த சத்தமும் கேட்கலையடா அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. உயரமான பில்டிங், இங்க எங்க உயரமான பில்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சுத்தி சுத்தி பாக்குறான். ஒரு பெரிய ஹோட்டல் ஒண்ணு அங்க உயரமா நின்னுட்டு இருக்கு, அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேகமா அந்த பில்டிங் குள்ள ஓடுறான். இவளும் என்னன்னே புரியாம பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. அங்க லிப்ட் 2 லிப்ட்டுமே பிஸியா இருக்கிறதுனால அவன் படிக்கட்டிலேயே ஏறி அந்த பில்டிங்கோட மொட்டை மாடிக்கு ஓடுறான். இவளும் பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. அவ்வளவு பெரிய பில்டிங்ல மொட்டை மாடிக்கு படிக்கட்டிலேயே நடந்து வந்ததுல இவளால மூச்சு கூட விட முடியல, திணறிட்டு இருக்கா. ஆனா அவன் அங்க மொட்டை மாடிக்கு போனவன் கையில ஒரு போட்டோ வச்சு பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு சிரிச்சுட்டு இருக்கான். என்னடா சிரிக்கிற, பைத்தியம் ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்கா. அழுவிய பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்கான். அவன் கையில ஒரு போட்டோ வச்சிருந்தான் இல்லையா, ஆக்சுவலா இந்த அசிஸ்டன்ட் முன்னாடி ஏர்போர்ஸ்ல ஹெலிகாப்டர் பைலட்டா இருந்திருப்பான் போல இருக்கு. இவன் ஹெலிகாப்டர் முன்னாடி பைலட்டா நின்னுட்டு இருக்க போட்டோ தான் அவன் கையில இருக்கு. அந்த பில்டிங்கோட மொட்டை மாடியில ஹெலிபேடும் இருக்கு. அவன் கண்டிப்பா அந்த ஹோட்டல்ல இருந்து இந்த இடத்துக்கு ஹெலிகாப்டர்ல தான் வந்திருக்கணும். அதனாலதான் அவன் 1 மணி நேரத்துல இங்க வந்து வாங்டேவை கொலை பண்ணிட்டு திருப்பி போயிருக்கான். அவனுக்கு குழி தோண்டி பாடியை புதைக்கிற அளவுக்கு எல்லாம் டைம் இருந்திருக்காது. அதனாலதான் கெமிக்கல் ஊத்தி பாடியை டிஸ்ட்ராய் பண்ணி கார் டிக்கில வச்சுட்டு அவன் திரும்பி போயிருந்திருக்கான் அப்படின்ற விஷயத்தை இவன் கண்டுபிடிக்கிறான். அலிபியை பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல குதின்னு குதிச்சுட்டு இருக்கான். ஜெனியை தூக்கி கண்ணா பின்னு சுத்திட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜீவா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலையா, ஆக்சுவலா இவ ஒரு ஃபாரன்சிக் டாக்டர்ட்ட அந்த பெண்ணை கொடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லி கொடுத்திருப்பாளையா, அந்த டாக்டர் அங்க இல்ல, வேற ஒரு லேடி டாக்டர் தான் அங்க இருக்காங்க. நான் ஒரு டாக்டர்ட்ட டெஸ்ட் எடுக்க சொன்னேன், அந்த டாக்டர் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல மேடம், திடீர்னு அவசரமா கிளம்பி ஃபாரின் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி, நான் கொடுத்த அந்த பெண்ணுல பிங்கர் பிரிண்ட் டெஸ்ட் பண்ணது யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறா. அது அந்த டாக்டர் தான் மேடம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றா. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணது யாரு அப்படின்னு கேக்குறா. அது நான் தான் மேடம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆக்சுவலா இந்த பெண்ணோட பிங்கர் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்கும். அதுல அந்த கொலை செய்யப்பட்ட வாங்டேவோட பிங்கர் பிரிண்ட் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் அவங்க டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. அதை வந்து கோர்ட்ல காமிச்சிருந்திருப்பா. ஆனா பிளட் டெஸ்ட்ல வேற குரூப் ரத்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்திருக்கும் இல்லையா. இதை யோசிச்சு பார்த்தவ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த லேடி டாக்டர்கிட்ட கேக்குறா. என்ன ஹெல்ப் கேட்டான்னு தெரியல. அப்படியே கட் பண்ணா இங்க கோர்ட்ல ஃபைனல் ஹியரிங் நடக்குது. எல்லாரும் கோர்ட்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. இந்த தடவை ஜெனியோட அம்மாவுமே அங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஆனா இன்னும் லீ மட்டும் அங்க வரவே இல்ல. சீஃப் யாங்குக்கு போன்
வருது, இவன் போன் அட்டன் பண்றான். அதே பக்கத்துல உட்கார்ந்து இருந்த சேகங் பாக்குறான் இவன் போன் பேசிக்கிட்டே போறத. இவன் இந்த பக்கம் லீ கிட்ட தான் போன் பேசிக்கிட்டே போறான். அங்க லீ டைம் ஆயிடுச்சுன்னு அவசரத்துல பீஸா டெலிவரி பண்ற பைக்ல பின்னாடி ஜெனியை உட்கார வச்சுட்டு அவசரமா ரோட்ல ஓட்டிக்கிட்டே தான் இவன் போன்ல பேசிக்கிட்டு வரான். அந்த பெரிய பில்டிங் ஒண்ணு இவன் பார்த்தான் இல்லையா, அது வந்து ஹோட்டல் போல இருக்கு. அந்த ஹோட்டலோட ஹெலிகாப்டர் ரெஜிஸ்டர் கொஞ்சம் செக் பண்ணுங்க, எனக்கு உடனே அது வேணும், ஏன்னா அந்த அசிஸ்டன்டோட அலிபியை நான் பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையுமே பின்னாடி நின்று சேகங் கேட்டுடுறான். இங்க கோர்ட்ல ஹியரிங் ஸ்டார்ட் ஆகுது. ஜெனி தான் எந்திரிச்சு பேசுறா. அந்த பெண்ணை எடுத்து காமிச்சு, இந்த பெண்ணு இந்த கேஸோட ஒரு முக்கியமான எவிடன்ஸ், இந்த பெண்ணை வச்சுதான் கொலை செய்யப்பட்ட வாங்கிட்டே அந்த கொலைகாரனை அட்டாக் பண்ணிருக்கான். ஆக்சுவலா இந்த பெண்ணுல 2 பேரோட பிங்கர் பிரிண்ட் இருந்திருக்கணும். ஒன்னு இந்த பெண்ணை யூஸ் பண்ண அந்த வாங்டேவோட பிங்கர் பிரிண்ட், இன்னொன்னு கிரைம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த பெண்ணை எடுத்து வச்சிருந்த அந்த ஜெனியோட பிங்கர் பிரிண்ட். ஆனா பிங்கர் பிரிண்ட் ரிப்போர்ட்ல ஒரே ஒரு பிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் வந்திருக்கு, அது அந்த வாங்டேவோட பிங்கர் பிரிண்ட் தான். அது எப்படி இன்னொன்னு எப்படி மிஸ் ஆகி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவ கேக்குறா. உடனே இந்த லாயர் ஹவாங் எந்திரிச்சு, இந்த பெண்ணோட ப்ராப்ளம் நம்ம அப்பவே முடிச்சிட்டோம், எதுக்காக இப்ப திரும்ப இங்க கொண்டு விட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறானா. அதுக்கு உடனே ஜீவா இருந்துட்டு, நான் சந்தேகப்படுறேன் இந்த பெண்ணை யாரோ மாத்திருக்காங்கன்னு நான் சந்தேகப்படுறேன், அதனாலதான் இந்த பெண்ணுல இருக்கிற பிளட் டைப்புமே மாறி இருக்கு, நான் திரும்ப இந்த பெண்ணோட பிங்கர் பிரிண்ட செக் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல நீங்க பிளட் டெஸ்ட் பண்ணீங்க இல்லையா, அதே மாதிரி இப்ப பெண்ணுக்கும் பிங்கர் பிரிண்ட் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்லிடுறா. ஜட்ஜுமே ஒத்துக்கிறாங்க. லாயர் ஹவாங்கால அதை மறுக்க முடியல. இவ ஒரு லேடி டாக்டர் கூட்டு வந்தார் இல்லையா, அந்த லேடி டாக்டர் வச்சு அந்த பெண்ணுல இருக்க பிங்கர் பிரிண்ட் அந்த இடத்துல செக் பண்றாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பெண்ணுல பிங்கர் பிரிண்டே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது எப்படிங்க திடீர்னு பிங்கர் பிரிண்ட் மாயமா போகும்? ஆக்சுவலா இதுல 2 பிங்கர் பிரிண்ட் இருந்திருக்கணும். நீங்க டெஸ்ட்ல ஆரம்பத்துல ஒன்னே ஒண்ணுதான் கொடுத்தீங்க, இப்ப என்னன்னா ஒண்ணு கூட இல்லங்கிறீங்க. இதுல இருந்தே நல்லா தெரியுது இதுல பெண்ணை யாரோ மாத்திருக்காங்க, அப்போ இதுல இருந்த பிளட்டுமே போலியானதுதான் அப்படின்ற மாதிரி ஜெனி சொல்றாளாம். அதுக்கு உடனே லாயர் ஹவாங் இருந்துட்டு, இந்த பெண்ணுல என்ன பிரச்சனை வேணாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனா அந்த கொலை நடந்த சமயத்துல என்னோட கட்சிக்காரருக்கு அலிபி இருக்கு, அவன் ஹோட்டல்ல பார்ட்டியில இருந்திருக்கான், அப்படி இருக்கும்போது அவன் இந்த கொலையை செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல இல்லையா அப்படின்ற மாதிரி தான் அவன் சொல்றான். அதுக்கு உடனே ஜட்ஜி ஜீவாவை பார்த்து கேக்குறாரு, அவனோட அலிபியை ரிவ்யூ பண்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ரீசன் இருக்கா, இல்ல ஏதாவது சாட்சி இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவ திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா, ஏன்னா இன்னமும் லீ கோர்ட்டுக்கு வரவே இல்லை. அப்பதான் லீயும் ஜெனி அவசரமா அங்க கோர்ட்டுக்குள்ள வராங்க. சீஃப் யாங் உடனே ஓடி போய் அந்த ஹோட்டலோட ஹெலிகாப்டர் ரெஜிஸ்டரை நான் ஃபேக்ஸ்ல வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறாரு. சீக்கிரம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ டக்குன்னு சேகங் முன்னாடி வந்து நிக்கிறான். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி லீயை பார்த்து கேட்கறானா. ரொம்ப அவசரமான விஷயமா இல்லன்னா நம்ம கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாமா அப்படின்ற மாதிரி லீ சொல்றானா. நான் உடனே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு லீயை தனியா கூட்டிட்டு போயிடுறான். இந்த கேஸை நீ விட்டு கொடுத்துரு, இந்த எவிடன்ஸை நீ கொண்டு போய் ஒப்படைக்காத, இதுல அந்த அசிஸ்டன்ட் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றானா. எதுக்காக சார் என்ன காரணம் அப்படின்ற மாதிரி லீ கேக்குறானா. ஏன்னா இந்த கேஸ்ல அசிஸ்டன்ட் ஜெயிச்சா மட்டும்தான் மேயரோட கேஸ்ல மேயரை ஜெயிலுக்கு அனுப்ப முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றானா. சோ நீங்க உங்களோட கேஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக எங்களோட கேஸை நீங்க தோக்கடிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி லீ கேக்குறான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இந்த அசிஸ்டன்ட் கொலகாரனா இருக்கலாம், ஆனா உண்மையான கொலகாரன் அசிஸ்டன்ட் கிடையாது, அந்த மேயர் தான். அந்த மேயர் கிட்ட பவரும் இருக்கு, பணமும் இருக்கு. இந்த அசிஸ்டன்ட் ஜெயிலுக்கு போறதுனால இங்க ஒன்னும் நடக்க போறதும் கிடையாது, ஒன்னும் மாற போறதும் கிடையாது. ஆனா அந்த மேயர் கண்டிப்பா ஜெயிலுக்கு போயே ஆகணும், அப்பதான் இங்க நீதியை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி இந்த சேகங் சொல்லிட்டு இருக்கானா. நீதியை காப்பாத்துறதுக்காக தான் ப்ராசிக்யூட்டர் ஆகணும் அப்படின்னா என்னால எப்பவுமே ப்ராசிக்யூட்டர் ஆகவே முடியாது சார். நான் சின்ன வயசுல என்னோட அப்பா அம்மாவை தொலைச்சிட்டேன் சார், என்ன ஒருத்தங்க காப்பாத்தி தான் என்ன வளர்த்தாங்க, அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க என்னோட மோசமான விதியை மாத்தணும் அப்படின்னா நான் ப்ராசிக்யூட்டர் ஆகணும்னு சொல்லி, அதனாலதான் நான் ப்ராசிக்யூட்டர் ஆனேன். இந்த கேஸ்ல ஜெயிச்சா மட்டும் தான் நான் ப்ராசிக்யூட்டர் ஆக முடியும், இல்லனா என்னால ப்ராசிக்யூட்டர் ஆக முடியாது சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் போக பாக்குறானா. உடனே சேகங் தடுத்து நிறுத்தி, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது, ஆனா ஒன்ன ப்ராசிக்யூட்டர் ஆக்க வேண்டியது என்னோட கடமை, நான் என்னோட பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்கிறேன், தயவு செஞ்சு இந்த கேஸை கிவ் அப் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்றான். சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். இங்க கோர்ட் ரூம்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லீ இன்னும் வரவே இல்ல. உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, இந்த ஃபவுண்டைன் பென் பொய்யானது மாத்திருக்காங்கன்னு சொல்லி நீங்க நிரூபிச்சிட்டீங்க, ஆனாலும் இந்த அசிஸ்டன்ட் தான் உண்மையான கொலகாரன்னு சொல்லி நீங்க இன்னும் நிரூபிக்கவே இல்ல, அதனால நான் என்னோட ஜட்மெண்ட்டை கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட ஜட்மெண்ட்டை வாசிக்க போற சமயம், நிறுத்துங்க, இந்த அசிஸ்டன்டோட அலிபி ஃபேப்ரிகேட் பண்ணது அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீ அங்க ஓடி வந்து நிக்கிறான். அதை பார்த்துட்டு ஜீவா சந்தோஷப்பட்டு உடனே எந்திரிச்சு, இந்த அசிஸ்டன்டோட அலிபி ஃபேப்ரிகேட் பண்ணதுதான் அப்படின்றதுக்கான வாதத்தை என்னோட அசிஸ்டன்ட் ப்ராசிக்யூட்டர் லீ முன் வைப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு லீ ஷாக் ஆயிடுறான். ஏன்னா அவனுக்கு இது ஃபர்ஸ்ட் கேஸ் இல்லையா, அவன் முன்ன பின்ன கோர்ட்ல வாதாடினதே இல்ல. இங்க இருந்து சைகையிலேயே ஜீவாவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான். அந்த ஜட்ஜும் பர்மிஷன் கொடுத்துடுறாரு, வேற வழி இல்ல இவனும் போய் வாதாடுறான். இவனை இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க சொன்னாலே சோல்ஜர் மாதிரி இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பான். கோர்ட்ல பயங்கரமா தடுமாறுறான், நிறைய தப்பு பண்றான். கேஸ் கிட்டத்தட்ட ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டிய இடத்துக்கே வந்துருச்சு. அவன் இப்ப போய் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட கேள்வி கேட்க போறான். அந்த அசிஸ்டன்ட மொட்டையா பேர் சொல்லி சொல்றான். இது எல்லாமே தப்பு. அந்த ஜட்ஜே கரெக்ஷன் சொல்றாரு, இந்த இடத்துல நீ அவர்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுப்பா,
அது மட்டும் இல்லாம கோர்ட்டுக்குள்ள வந்து நீ ஒருத்தரோட பேரை மொட்டையா சொல்லக்கூடாது, டிஃபெண்டன்ட், விட்னஸ் இந்த மாதிரி சொல்லிதான் அவங்களோட பேரை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் கரெக்ஷன் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருந்தாலும் கொஞ்சம் சமாளிச்சுட்டு அவனுமே அவனோட வாதத்தை வைக்கிறான். இவன் அந்த போட்டோ எடுத்துட்டு வந்தாலே அந்த போட்டோ எடுத்து கொடுக்குறான். இந்த அசிஸ்டன்ட் 2 வருஷம் மிலிட்டரி ட்ரைனிங்ல இருந்தப்போ அவன் ஹெலிகாப்டர் பைலட்டா தான் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம கொலை நடந்த அந்த சமயத்துல இவன் ஏதோ ஒரு கம்பெனில ஹெலிகாப்டரை ரெண்டுக்கு எடுத்ததுக்கான எவிடன்ஸ் அந்த ஹோட்டல்ல அவன் பார்ட்டியில இருந்தப்ப 1 மணி நேரம் நடுவுல காணாம போயிருந்தான் இல்லையா, அந்த 1 மணி நேரத்துல தான் இந்த கொலையும் நடந்திருக்கு. அந்த 1 மணி நேரத்துல தான் அவன் வாடகைக்கு எடுத்த அந்த ஹெலிகாப்டர் மூலியமா இங்க அந்த வாங்டேவோட ஆபீஸ் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்க ஹோட்டல் பில்டிங்கோட மாடியில அவனோட ஹெலிகாப்டரை வந்து லேண்ட் பண்ணிருக்கான். அங்க இருந்து வந்துதான் இந்த வாங்டேவை கொலை பண்ணிட்டு அந்த ஹெலிகாப்டர்லயே அவன் திரும்ப அந்த ஹோட்டலுக்கு அந்த 1 மணி நேர கேப்புக்குள்ளேயே போயிருக்கான் அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம நிரூபிச்சு முடிச்சிடுறான். ஜட்ஜுமே இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதனால இந்த அசிஸ்டன்ட் தான் உண்மையான வாங்டேவை கொலை பண்ண கொலகாரன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அவனுக்கு 15 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துடுறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா சேகங் மட்டும் ரொம்ப சோகமா கோவமா கோர்ட் ரூமை விட்டு வெளியில போறதை இங்க லீ கவனிக்கிறான். அவன் போய் கார்ல உட்காந்துட்டு இருக்கிற கோவத்தை எல்லாம் கார்ல காமிக்கிறான். போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்கான். இந்த மேயர் கோர்ட் ரூம்ல இருந்து வெளியில வந்ததும் பிரஸ் பீப்புள் எல்லாம் போய் அவனை சூழ்ந்துக்கிறாங்க. இந்த கொலைக்கு பின்னாடி உங்களோட கை இருக்கா, நீங்க தான் காரணமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, இந்த கொலைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் ஒத்துக்கிறான். நான் இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு டீச்சரா இருந்தேன். இந்த அசிஸ்டன்ட்க்கு நான் நல்ல பாடத்தை கத்து கொடுக்க தவறிட்டேன். ஒரு டீச்சரா நான் இதை சரியா செய்யாம விட்டுட்டேன். அப்ப அவன் பண்ண தப்புக்கு நான் தானே காரணம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது புலம்பி டிராமா பண்ணி அவங்க முன்னாடி தரையில விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். நம்ம ப்ராசிக்யூட்டர் ஜீவாவோட டீம் கேஸ்ல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்க ரொம்ப சந்தோஷமா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராசிக்யூட்டர் சேகங்கும் ப்ராசிக்யூட்டர் ஜேவும் சேர்ந்து மேயரோட கேஸ்ல நம்ம தோக்க போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா ஒரு பக்கம் உட்கார்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. சேகங்லாம் கேஸ் கிவ் அப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நிலைமையில தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த ப்ராசிக்யூட்டர் ஜே தான் அவனை மோட்டிவேட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். என்கிட்ட இருந்த ஒரே ஒரு கார்டு அந்த அசிஸ்டன்ட் தான், அவனும் போயிட்டானே அப்படின்ற மாதிரி அவன் புலம்புறானா. அவன் மட்டும் தான் உங்ககிட்ட இருந்த கடைசி கார்டுன்னு யார் சொன்னா? உங்ககிட்ட இன்னொரு கார்டும் இருக்கு, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கார்டு. அந்த நடிகை என்பி தான். இப்பவும் அந்த பொண்ணு உன் மேல பைத்தியமா தான் இருக்கா. அந்த பொண்ணு அந்த மேயரோட பிசினஸ் பார்ட்னர் மட்டும் இல்ல, அந்த வாங்டேவோட பினான்ஸ் கம்பெனில அவளுக்குன்னு ஷேர்ஸுமே இருக்கு. அந்த பொண்ணு புடிச்சினா கண்டிப்பா உன்னால மேயரை ஜெயிலுக்கு அனுப்ப முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ப்ராசிக்யூட்டர் ஜே சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த ரிப்போர்ட்டர் உள்ள வரான். லாஸ் வேகாஸ்ல என்னோட ஜூனியர் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இருக்கான். அவன் மூலியமா எனக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இந்த மேயருக்கும் அந்த நடிகை என்பிக்கும் பிசினஸ் தாண்டி க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ள இல்லீகலான பிசினஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி ஏதோ எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். உடனே இந்த சேகங் என்ன பண்றான், அந்த நடிகை என்பிக்கு கால் பண்ணி நான் உன்னை மீட் பண்ணணும், உங்ககிட்ட பேசணும், என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அவன் வீட்டு அட்ரஸ் அனுப்பி வைக்கிறான். இங்க ஜீவாவும் ஜெனியும் பயங்கரமா குடிச்சிட்டு 2 பேரும் பயங்கர அலப்பற பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் அவங்களுடைய பிரச்சனையை குடிச்சிட்டு போதையில உளறிட்டு இருக்காங்க. ஜீவா சொல்றா, நான் என்ன பண்ணாலும் எனக்கு சரியான மரியாதையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அழுது புலம்பிக்கிட்டு இருக்கா. இங்க ஜெனி, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தடுத்து நிறுத்தினாலும் என்னால இந்த சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி அழுது சாப்பாட்டை ஊட்டி விட்டுட்டு இருக்காங்களா. லீயும் சீஃப் யாங்க இருந்துட்டு நமக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த நடிகை என்பி சேகங்க பாக்குறதுக்காக அவனோட வீட்டுக்கு வரா. இதுக்கு முன்னாடி அவளை பார்க்கும் போதெல்லாம் அவன் இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் இல்லையா, ஆனா இப்ப அவகிட்ட ரொம்ப நல்ல விதமா பேசுறான், ரொம்ப அன்பா வேற பேசுறான். அவளுக்குமே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. எதுக்காக என்ன வர சொன்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. நான் அந்த மேயரோட ஸ்லஷ் ஃபண்ட் கேஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்கேன். அப்படி விசாரணை பண்ணும்போது அதுல நீயும் இன்வால்வ் ஆகிருக்க அப்படின்றது தெரிய வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றானா. அதை கேட்டு அவ ஷாக் ஆயிடுறா. இல்லையே, நான் எந்த வகையிலும் டைரக்டா நான் இன்வால்வ் ஆகவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றாளா. அப்போ நீ இன்டைரக்டா இன்வால்வ் ஆகியிருக்க தானே. எனக்கு அந்த மேயரோட ஸ்லஷ் ஃபண்ட் சம்பந்தமா எல்லா எவிடன்ஸும் எனக்கு வேணும். அது மணி லாண்டரிங்கா இருந்தாலும் சரி, லஞ்சம் வாங்கினதா இருந்தாலும் சரி, இல்லீகலா ஃபாரின் கரன்சியை ஸ்மகிள் பண்ணதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி எனக்கு அது வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா இவன் இங்க மிரட்டுறான். நீயும் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகியிருக்க, எனக்கு இந்த எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்கல அப்படின்னா நீயும் அவன் கூட சேர்ந்து ஜெயிலுக்கு போக வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் டைரக்டாவே மிரட்டுறான். இதை கேட்டதுமே அவன் ஒரு மாதிரி உடஞ்சு போய் அழ ஆரம்பிச்சுடுறா. நிஜமாவே நீ இதெல்லாம் எனக்கு பண்ணதான் போறியா, அப்படி நான் என்ன உனக்கு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அழவே ஆரம்பிச்சுடுறா. எனக்கு வேற வழி இல்ல, நான் இதை பண்ணிதான் ஆகணும். நீ இந்த எவிடன்ஸ் எல்லாம் எனக்கு நீ கொடுக்கல அப்படின்னா நீ ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். நீ ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா நான் எப்படி திரும்ப உன் கூட ஒண்ணு சேர முடியும் அப்படின்ற மாதிரி அவன் நடிச்சு தள்ளுறான். அவனோட நடிப்பை அவளுமே நம்பிடுறா. 2 பேரும் திரும்ப பேட்சப் ஆன மாதிரி காமிச்சிக்கிறாங்க. அது எல்லாமே இவனை பொறுத்த வரைக்கும் நடிப்பு தான். அப்படியே கட் பண்ணா லீ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்க பார்க்க பாக்குறதுக்காக வந்திருக்கான். இந்த தடவை பார்க் கொஞ்சம் தெளிவாவே பேசுறாங்க. ஒவ்வொரு தடவை உன்னை பார்க்கும் போதும் கங்சுக்குன்னு நினைச்சிட்டு நான் கொஞ்சம் எமோஷனலாவே நடந்துக்கிட்டேன், அதுக்கு சாரி அப்படின்ற மாதிரி பார்க் சொல்றாங்களா. பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் உங்களோட பையன் கங்சுக்க எப்படியாவது நான் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். சரி, இப்ப நீங்க பரோல்ல வெளியில போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தங்குறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அவங்க இனிமேதான் தேடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா நான் ஒரு இடம் சொல்றேன். நான் ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தேன். அந்த ஆர்ஃபனேஜோட டைரக்டர்கிட்ட நான் ஏற்கனவே உங்களை பத்தி சொல்லிட்டேன். அவங்க உங்களை அங்க தங்க வச்சுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல, தங்க வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றானா. அவங்க அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பரோல்ல இவங்களை வெளியே அனுப்பணும்னு சொல்லி அவன் முடிவு பண்ணிட்டான் போல இருக்கு. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து வெளியில வரும்போது சீஃப் யாங் ஓடி வந்து இந்த மேயரோட கேஸ் முடிஞ்சிருச்சு, சேகங் மேயருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டான், அவன் குற்றவாளி நிரூபிச்சு ஜெயிலுக்கு அனுப்பிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் எப்ப நடந்துச்சுன்னு தெரியல.
அப்படியே கட் பண்ணி அங்க மேயரை தான் காமிக்கிறாங்க. ஜெயில் ட்ரெஸ் போட்டுட்டு போயிட்டு இருக்காரு. சேகங் வந்து பாக்குறானா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ எனக்கு வாங்கி கொடுத்த தண்டனையை நான் முழுசா அனுபவிப்பேன்னு நினைக்கிறியா, அடுத்த கிறிஸ்மஸ்க்குள்ள நான் வெளில வந்து காட்டுறேன் பாரு, இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல ஒரே கோல்னா அது ஒன்னு அழிக்கிறது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு சாபம் விட்டுட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்காரு. இப்போ இவங்களுடைய கூட்டத்துல அந்த நடிகை என்பியும் சேர்ந்துட்டா. இந்த ப்ராசிக்யூட்டர் சேகங், ப்ராசிக்யூட்டர் ஜே, அந்த ரிப்போர்ட்டர் என்பி 4 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. இப்ப நம்மளுடைய அடுத்த டார்கெட் அந்த பினான்ஸ் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த ப்ராசிக்யூட்டர் ஜே சொல்லிட்டு இருக்கானா. ஆக்சுவலா அந்த கம்பெனியோட டைரக்டர் செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் அதுல பெரிய சப்போர்ட்டராகவும் பெரிய ஷேர் ஹோல்டராகவும் இருந்தது இந்த மேயர் தான். அவனும் இப்ப ஜெயிலுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த கம்பெனில பெரிய ஷேர் ஹோல்டரா இருக்கிறது இந்த நடிகை என்பி தான். சோ மிச்ச மீதி இருக்கிற ஷேர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனி நமக்கு சொந்தமாயிடும், அதை நம்ம டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க இங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. அதே சமயம் ஜெனியோட அம்மா இந்த கம்பெனியோட ஷேரை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த கம்பெனில பிரச்சனை வரும்னு நினைச்சு அந்த ஷேர்ஸ் எல்லாம் அவங்க வித்திருப்பாங்க. இப்ப அவங்க ஷேரை வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால வாங்கவே முடியல. அப்ப அவங்களோட அந்த டிரைவர் ஓடி வந்து இந்த மாதிரி அந்த எல்லா ஷேரையும் பல்கா அந்த ஜெனியே வாங்கிட்டா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ப்ராசிக்யூட்டர் தான் இருக்கிறத சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவங்க அந்த என்பியை போட்டு கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் லீ தான் அவனோட ப்ராசிக்யூட்டர் ட்ரைனிங்க நல்லபடியா முடிச்சிட்டான். அவனோட கேஸ்லயுமே அவன் ஜெயிச்சிட்டான் இல்லையா. இப்ப அவன் முழுசா ப்ராசிக்யூட்டரா அவன் பதவி ஏத்துக்கிறான் போல இருக்கு. அதுக்கான ஃபங்க்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு. இவன மாதிரியே நிறைய ப்ராசிக்யூட்டர்ஸ் பதவி ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பதவி ஏற்பு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜீவா தான் வந்து அவனுக்கு பூங்கொத்தெல்லாம் கொடுத்து கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஆர்ஃபனேஜோட டைரக்டர் கால் பண்ணி, நீ ப்ராசிக்யூட்டர் ஆனா உனக்கு ஸ்பான்சர் பண்ண அந்த ஜொஜோங்கி உன்னை மீட் பண்றேன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க உன்னை இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னதான் அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போறான். ஏதோ ஒரு ஹோட்டல்ல பிரைவேட் ரூம்ல தான் அந்த ஜொஜோங்கியை மீட் பண்றதுக்காக போறான். அங்க போனா இந்த ஜெனியோட அம்மா தான் உட்கார்ந்து இருக்காங்க. பக்கத்துல அந்த டைரக்டர் உட்கார்ந்து இருக்கான். அவங்கள இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் முதல் தடவை நேர்ல பாக்குறான் போல இருக்கு. அஜுமா நீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஆமா நான் தான் உன்னோட ஸ்பான்சர் ஜொஜோங்கி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனால அதை நம்ப முடியலையா, இவ்வளவு நாளா நீ ப்ராசிக்யூட்டர் ஆகிறதுக்காக நான் செலவு பண்ணதுக்கான பில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பில் எடுத்து காமிக்கிறாங்களா. அவங்க ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட அது 150 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு. இவ்வளவு காசா நான் ப்ராசிக்யூட்டர் ஆகிறதுக்கு நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னு கேக்குறானா. ஆமாப்பா, நீ ஆர்ஃபனேஜ்ல போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் மாசம் மாசம் ஆர்ஃபனேஜ்க்கு நாங்க கொடுத்த டொனேஷன், உனக்கு பண்ண செலவு, நான் ஒரு பிரைவேட் லோன் ஷார்க் இல்லையா, சோ பிரைவேட் லோன்ல சட்டப்படி எவ்வளவு வட்டி சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு வட்டி போட்டு இவ்வளவு பணம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனுக்கு தலையே சுத்திருது. இப்ப இந்த பணத்தை எல்லாம் இவன் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா அவன் என்ன பண்ண சொல்ல போறாங்களோ அப்படின்ற மாதிரி அவன் பயந்து போய் உட்கார்ந்து இருக்கும் போதே அந்த ரூம்குள்ள ஜெனியும் உள்ளவரா. நேரா வந்து அவங்க அம்மா கிட்ட போய் நிக்கிறாளா. இவனுக்கு ஒண்ணும் புரியல. இது யாருன்னு உனக்கு தெரியலையா, இதுதான் என் பொண்ணு ஜெனி அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, அந்த சின்ன வயசுல அவன் வந்து நான் தான் பிரின்சஸ்னு சொல்லி கொடுத்திருப்பா இல்லையா, நீ அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பிங் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பை.